இப்போ வந்து நம்ம ஹைப்பர் தைராய்டிசம் பார்க்க போகிறோம். ஹைப்பர் தைராய்டிசம் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, பிளட் டெஸ்ட் லேபில் போய் டிஎஸ்ஹெச் தைராய்டோட வேல்யூ வந்து நீங்கள் எடுக்கையில் டிஎஸ்ஹெச்னுடைய வேல்யூ வந்து 0.27க்கு கீழே இருக்கும். இதை தான் வந்து நம்ம வந்து ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து முக்கியமான மூல காரணம் என்னென்னா, உடலினுடைய அதீத உஷ்ணநிலை தான் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடம்பு அதிகமாக இளைக்கும், முடி வேகமாக கொட்டும், ஒரு சிடுசிடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே தவிர்க்க வேண்டிய உணவுகள் பட்டியல் ஒன்று இருக்குது. இந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் எந்த அளவுக்கு புளிப்பு ஆதிக்கம் இருக்கிற சுவை, அதில் வந்து லெமன் வராது. நான் சொல்கிறது வந்து இந்த நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த சாதாரண புளி, அந்த புளியும் தக்காளியும் எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது வேகமாக வந்து ரெக்கவர் ஆகும். அதனால் முடிஞ்ச வரையும் வந்து நீங்கள் புளியை தவிர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா குழம்புல யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த புளியை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தனியாக புளிக்குழம்பு, தனியாக மீன் குழம்பு, அந்த புளிப்பு சுவை ஆதிக்கத்தில் அந்த புளியை போட்டு கரைச்சி அல்லது தக்காளியை போட்டு கரைச்சி அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து அவாய்டு பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது பயன்படுத்த வேண்டிய உணவு முறைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பயன்படுத்த வேண்டிய உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லி, எலுமிச்சை சாறுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை போட்டு 2 கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அடித்து சாறு எடுத்து வடிகட்டி இதை குடிக்கலாம். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் யூஸ் பண்ணுங்கள். கற்றாழை சாறுன்னு சொல்லியிருப்பேன். இது என்ன பண்ணணும்னா, கற்றாழையை எடுத்து தோலை வந்து மேலேயும் கீழேயும் சீவி நடுவில் இருக்கக்கூடிய அந்த பத்தை மட்டும் எடுத்து அந்த சோறு பதம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா உள்ளங்கை அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்து நல்லா ஒரு 7 தடவை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணால் அது வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு பீஸ் சாப்பிட்லாம். அடுத்தது கடைசியில் வந்து நன்னாரி டீன்னு ஒன்று எழுதியிருப்பேன். நன்னாரி டீன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் நன்னாரி வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து நம்ம டீ போடுற மாதிரி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதுக்கு கொஞ்சோண்டு பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டாக்கா அவ்வளோதான் வந்து நன்னாரி டீ. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிறுதானியங்களை வந்து வாரத்தில் 2 தடவைக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம். என்ன காரணம்னா, அதெல்லாம் உஷ்ண வீரியம் அதிகமாக இருக்கும். இறைவன் படைப்பில் எல்லாமே நல்ல உணவுகள் தான். நம்ம பாடிக்கு எது செட் ஆகும், செட் ஆகாத பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அதிகமாக சூடாக இருக்கிற ஃபுட்டு, அதாவது சமைச்சு முடித்தோடனே இறக்குனோடனே சுறுசுறுப்பாக சாப்பிட்றது, இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே சாப்பிட்றது, இதெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் நார்மல் நியூட்ரல் டெம்பரேச்சரில் சாப்பிட்டு பழகுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நல்லெண்ணெயில் வந்து ஆயில் புல்லிங், அதாவது நல்லெண்ணெயில் வாங்கி வாயில் ஒரு கரண்டி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா புல் பண்ணி நுர வந்தோடனே துப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பயன்படுத்த வேண்டிய உணவுகளில் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கிறத ரிப்பீட்டடாக பயன்படுத்துங்க. பாக்கி உங்களுடைய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பதிவு 2, 3ல் பார்த்துருப்பீங்க. நார்மலான ஒரு லைஃப்க்கு உண்டான ஹெல்த்தி ஃபுட் ஸ்டைல் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அந்த பேட்டர்னை வச்சுக்கோங்க. இதில் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்தாவே ஹைப்பர் தைராய்டிசம் 50% ரெடியூஸ் ஆகிடும். இந்த பயன்படுத்த வேண்டியது எல்லாமே கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடியது, அதை பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஓவராக பயன்படுத்த வேண்டியதையும் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் முக்கியமான பொருட்கள். எப்பப்போ எது எது தேவையோ அப்பப்போ பயன்படுத்துங்க போதும். அற்புதமாக அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். நன்றி.